வணக்கம். மார்க்கெட் லாஸ்ட் 3 days நல்ல ரேலி, க்ளோஸ் டு அபவுட் 485 பாயிண்ட்ஸ் அப்பு. இன்ஃபேக்ட் டியூஸ்டேயோட லோலேருந்து இன்னையோட ஹைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 585 பாயிண்ட்ஸ் ரேலி. பியூட்டிஃபுல் ரேலி. அண்ட் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. அண்ட் ரெண்டு முக்கியமான கட்டத்தை அப்சைடில் வந்து க்ளாஸ் பண்ணியிருக்கு. 24,300 இன்னைக்கு 24,448 டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து உடைக்கல. பட் 24,300க்கு மேலே உடைச்சதே வந்து ஒரு ஜோன். அந்த 320 to 340 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணுன்றவங்க அந்த ஜோனில் வந்து ஒரு பேண்டு போடுங்க. அண்ட் வீக்லி சார்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஜோனை தாண்டி ஆன வீக்லி சார்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, which is super positive. நீங்கள் வந்து போன வாரம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா there was a negative divergence. அதாவது நிஃப்டி வந்து பயங்கர வீக்காக இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தலைகளாக மாறி நிற்குது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். இன்னமும் நிஃப்டி வந்து புல்லிஷ்னஸ் காட்ட மாட்டேங்குது, வேறஸ் பேங்க் நிஃப்டி செம்ம புல்லிஷாக இருக்குது. பட் லாஸ்ட் 4 days நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூமில் போய் பாருங்கள். எஸ்பெஷலி வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளோட வால்யூம் நீங்கள் எடுத்து பாருங்கள், நிஃப்டியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ரெகுலர் வால்யூமோட கம்மியாக இருக்குது. வெனஸ்டேலாம் வந்து வால்யூமே கிடையாது. நேற்று வெனஸ்டே வால்யூமோட பெட்டர், இன்னைக்கு நேற்று வால்யூமோட பெட்டர். பட் ஓவரால் வால்யூமில் வந்து டசன்ட் ஹாவ் எனி வேல்யூ. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 3 days வேணாம், லாஸ்ட் 5 days-ஆகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் கண்டினியூஸாக கம்மியாகிட்டு இருக்கு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான டெண்டன்சி காட்டுது, பட் ஏற மாட்டேங்குது. பட் ஞாபகம் வச்சுங்க, பேங்க் நிஃப்டி செம்ம புல்லிஷாக இருக்குது. ஏதோ ஒன்று ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம், தட் நிஃப்டி கீழே உழுவுன்னு நான் சொல்ல உழுகலாம், அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே தூக்கலாம். எப்படி யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது ஆஸ் ஆஃப் நோ, ரைட்? அண்ட் நாஸ்டாக் வந்து நெகட்டிவாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 4-5 செஷனாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஏறிட்டு தான் இருக்குது, பட் நாஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. மேலே ஏறுது, கீழே விழுது, மேலே ஏறுது, கீழே விழுது. பட் இட் இஸ் மேக்கிங் லோவர் லோ. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். 2 இண்டெக்ஸ் மூலமாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரே செக்டாரில் வந்து 2 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம், விப்ரோ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, அண்ட் டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் நெகட்டிவாக இருந்துச்சு. இதை வந்து வி கால் இட் அஸ் பேர் ட்ரேடிங், ரைட்? ஒரே செக்டாரில் 2 ஸ்டாக் இது மாதிரி பிஹேவ் ஆகுதுன்னா ஒன்று ஷார்ட் பண்ணிவிட்டு ஒன்று பை பண்ணுவாங்க. இல்லை இண்டெக்ஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கும், ரைட்? பட் ஸ்டாக் வந்து நெகட்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது கிடையாது, பேங்க் நிஃப்டி வந்து செம்ம பாசிட்டிவாக இருக்குது, வேறஸ் ஹெச்டிஎஃப்சி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கல. ஸோ சாதாரணமாக இது மாதிரி பேர் ட்ரேடிங்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. இஷ்டம் இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் போய் இதை பற்றி டீட்டெயில்ஸ் போடுங்க, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ப்ரோக்ராமில் ஜாஸ்தி நியூஸ் கிடையாது, அண்ட் 2 நாளாக நான் வந்து ஊரில் இல்லை. ஸோ சார்ட் பார்க்காத நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. பட் வாட் எவர் டைம் எனக்கு கிடச்ச டைமில் நான் பார்த்ததில் இன்றைக்கி ஒரு 6 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கிறேன். டெஃபினட்டாக அந்த 6 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2-3 ஸ்டாக் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மு, 2-3 ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு லாங் டேர்ம் வித் பிக் மார்ஜின்ஸ். இன்றைய மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 86 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது, 81 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -95 பாயிண்ட்ஸ், 317 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங் எடுத்திங்கன்னா பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 450 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 131 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங். இதுதான் வந்து மேஜர் பாசிட்டிவ். இது செக்டர் வைஸ் எடுத்திங்கன்னா ரியாலிட்டி இஸ் ரியலி டூயிங் வெரி வெல். சிமெண்ட் செக்டர், ஃபார்மா, டெக்னாலஜி ஞாபகம் வச்சுங்க, டெக்னாலஜியில் செம்ம ட்ராப்பு. ஸோ பெருசாக கீழே விழுந்ததுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. போன வருஷம் வரைக்கும் 2025 ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கதை ஓடிச்சு. அதுக்கப்புறமா ஓடுற கதை வேறு. இதுக்கு முன்னாடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு கம்பெனியில் வந்து ஆட்கள் இருக்கிறாங்களோ, இப்போ என் கம்பெனியில் வந்து 1 லட்சம் ஆள் இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நான் சம்பளம் 40,000 ரூபா கொடுக்குறேன். நான் இந்த சைடு வந்து 50,000 இல்லை 60,000க்கு நான் வேலைக்கு விட்டுட்ருக்கேன். அந்த 20,000 ரூபா இஸ் ப்ராஃபிட். இதுதான் வந்து மேக்ஸிமம் ஓடிட்டு இருந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ ஹெட் கவுண்ட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, 1 ஆள் இருக்கட்டும், 2 ஆள் இருக்கட்டும், 10 ஆள் இருக்கட்டும், எனக்கு அவுட்புட் என்ன வருது? ஸோ ஏஐ வந்ததுக்குமா, எஸ்பெஷலி 2026 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், போன தடவை வந்து ஒரு டீம் ஒரு 30-40 பேர் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த வேலை இன்னைக்கு ஒரே ஒரு ஆள், ஏஐ தெரிஞ்ச ஆள் வந்து அந்த அவுட்புட்டை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ ரிசல்ட் தென் ஹெட் கவுண்ட்ஸ்.
ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்தியா வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து கணக்கில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். யூஎஸோ இல்லை யூரோப்போ அவங்களுக்கு பேக் ஆஃபீஸாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பேக் ஆஃபீஸை வந்து மேக்ஸிமம் மேன் பவர்ஸ் வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி 10 பேர் இல்லை 20 பேர் இல்லை 100 பேர் பண்ணுற வேலை வந்து ஒரே ஒரு ஏஐ ஏஜென்ட் பண்ணிட்டு போகுது. ஸோ அந்த ஏஜென்ட்டை மேய்க்க வேண்டிய வேலை தான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ, ரைட், ஏஜென்ட்னா ஆளுங்களை பேசல, கம்ப்யூட்டரை இயக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், ரைட், அந்த சாஃப்ட்வேரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும். எப்படி உங்கள் ப்ராசஸை மேய்க்கிறதுக்கு வந்து யூ ஹேவ் ஏஜென்ட்ஸ், அந்த ஏஜென்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும். ஸோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ ஹெட் கவுண்ட் டசன்ட் கவுண்ட், ரைட். ஸோ ஏஐ தெரிஞ்சவங்க இதை வந்து ப்ராசஸை எடுத்துகிட்டு வர முடியும்னு சொன்னால் முடியும், இல்லைன்னு சொன்னால் ஆளுங்க காலி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். இந்த இடத்துல வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து இது இவ்வளோ சீக்கிரம் வருன்றது எதிர்பார்த்தாங்க, பட் இவ்வளோ சீக்கிரம் வருன்றது எதிர்பார்க்கல. ஸோ அன்டில் அன்லஸ் இவங்க வந்து அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல வரதுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயத்துக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணி உள்ளே வரீங்கன்றது மேட்ரு இருக்குது. early 2000 நீங்கள் எடுத்து பாருங்களேன், கொனிகா இவங்க வந்து வேர்ல்ட் லீடர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோட்டோகிராஃபி, ரைட். அவங்க டிஜிட்டலில் வரல, தே ரெஃப்யூஸ்ட், காணாமல் போயிட்டாங்க. ஸோ வேர்ல்ட் லீடராக இருக்கிறது முக்கியம் கிடையாது, மாற்றம் வரும்போதும் நீங்கள் மாறி ஆகணும். இல்லைன்னு சொன்னால் காணாமல் போயிடுவீங்க. வேர்ல்ட் டசன்ட் வெயிட் ஃபார் யூ. இதே கதை தான் வந்து உங்களுக்கு நோக்கியா காட்சி. வேர்ல்ட் லீடர், ரைட், செல்ஃபோன்னா நோக்கியா, ஆனால் அவங்க வந்து அந்த டிஸ்பிளேக்கு போகலை, டச் ஸ்க்ரீனுக்கு போகலை, தே சேஞ்ச், காணாமல் போயிட்டாங்க, ரைட். ஸோ ஞாபகம் வச்சுங்க, டெக்னாலஜிக்கு இல்லை புது விஷயத்துக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணலன்னு சொன்னால் காணாமல் போயிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு ரைட் நவ் ஐடி செக்டருக்கு. இப்போ இந்த ஐடி செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அடாப்ட் ஆக போகிறாங்களா, காணாமல் போக போகிறாங்களான்றது நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி தான், காலம்தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இந்த சமயத்தில் வந்து ஐடி செக்டரை கை வைக்கலாமா? சத்தியமாக கை வைக்காதீங்க. எல்லா ஸ்டாக்ஸும் நீங்கள் எடுத்து பாருங்களா. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நான் 6 ஸ்டாக் சொல்கிறதுல வந்து ஒன்று பர்சிஸ்டன்ட். பர்சிஸ்டன்ட் வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு போன வாரம். அண்ட் இப்போ லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து மேலே போயிட்டுருக்கு, வித் வால்யூமோட போயிட்டுருக்கு. என்ன அது, போன வாரம் கீழே விழுந்தது வேவ் 3, வேவ் 4க்கு மேலே போயிட்டு டே சார்ட்டில், இதை வந்து டே சார்ட்டில் நான் சொல்கிறேன், வேவ் 4க்கு மேலே போயிட்டு வேவ் 5 கீழே தான் வரும். பர்சிஸ்டன்ட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 4682. எவ்வளோ? 4682. ப்ராபப்ளி இன்னும் ஒரு 100-150 பாயிண்ட் போகுன்றது நான் சொல்ல போகலாம். டவுன் சைடு அதுக்கான டார்கெட் வந்து 3980 இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 700-800 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு காட்டிகிட்டு இருக்கு. 4682ல் ஒரு க்ளோஸ் டு அபவுட் 700-750 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு காட்டுதுன்னு சொன்னால் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குன்றதை பாருங்கள். ப்ராபப்ளி மண்டே அன்னைக்கு கீழே வந்துருச்சுன்னா வேவ் 4 முடிக்கல, இட்ஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் வேவ் 3 தான், எக்ஸ்டெண்டட் வேவ் 3 தான். ஸோ ஐடி செக்டாரில் இன்னமும் டைம் இருக்குது. நம்ம வந்து நவம்பர் மாதமே சொல்லியாச்சு அதுக்கான டார்கெட் அச்சீவ்டு, ரைட். வேவ் 5 முடிஞ்சிருச்சு, வேவ் 5 முடிஞ்சு அதுக்கு கீழே வருது. இதுக்கு என்ன கதை வேணாலும் சொல்லலாம், பேட்டர்ன்ஸ், எலியட்ஸ் வேவ், நிறைய விஷயத்தில் வந்து இட் சேஸ் தட் முடிஞ்சு போச்சு, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் 25-30 இயர்ஸ்க்கான ரேலி முடிஞ்சு போச்சு. ஸோ 30 இயர்ஸ் ரேலியில் வந்து எத்தனை தடவை வந்து ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு, பட் டைம் கரெக்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராபப்ளி மேலே போனாலும் இட் இஸ் மோர் ஆஃப் எ ட்ராப். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் வந்து மோர் ஆஃப் எ டைம் கரெக்ஷனும் பண்ணி ஆகணும். ப்ரைஸ் கரெக்ஷனை விடுங்க. ப்ரைஸ் கரெக்ஷன் எவ்வளோ தூரம் போகுன்றதை நான் பேசலை, பட் டைம் கரெக்ஷன்ஸ் அட்லீஸ்ட் 3 to 6 இயர்ஸ் வந்து போய் ஆகணும், ரைட். அப்போ ஐடி செக்டாரை இப்போ கை வைக்கலாமா? இட்ஸ் நாட் டைம். நீங்கள் வந்து 2015 நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், ஃபார்மா செக்டார் படுமோசமாக போயிட்டு இருந்துச்சு. ஃபார்மா செக்டாரில் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் வந்துச்சு. யூஎஸ் FDA ப்ராப்ளம் ஆகட்டும், யூரோப்பில் வந்து நிறைய தடைகள் இருந்துச்சு, நார்த் அமெரிக்காவில் வந்து நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியன் ஃபார்மா செக்டார்ஸ் பூரா அடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் செக்டோரியல் சார்ட்டில் 2015 பக்கமாக அது வந்து வேவ் 3 போச்சு. ஸோ வேவ் 4 கீழே வந்து 2019 செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா அது ட்ரிகர் ஆச்சு. அண்ட் 2020 மேலே போச்சு. ஸோ 2019 வந்து பாட்டம் ஃபார்ம் ஆச்சு வேவ் 4. ஸோ யாருக்குமே வந்து தெரியாது தட் அடுத்தது வந்து கொரோனா வரப்போகுது, அடுத்த ப்ராப்ளம் வரப்போகுதுன்றது. சார்ட் எல்லாமே மேலே போச்சு.
ஸோ இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சார் கொரோனா வந்தனால இந்த ஸ்டாக்லாம் மேலே போச்சு. அப்போ வேவ் 4 ஏன் கீழே வந்துச்சு? ஏன் 2015 வந்து வேவ் 3 முடிச்சு கீழே வருது? ஸோ எல்லாருமே சொல்றது வந்து நியூஸ்னால தான் இது கீழே வந்துச்சு, நியூஸ்னால தான் மேலே போச்சுன்றது. சார்ட்டை அக்கு வேற ஆணி வேற படித்தவங்க அந்த டெப்த்துக்கு நீங்கள் போய் ஆகணும். அந்த டெப்த்துக்கு போகும்போதும் இந்த இடத்துல இது மாதிரி ஒரு நியூஸ் வரப்போகுதுன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் சிஜி பவர் எடுத்துங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஜி பவர். இன்னைக்கு பெருசாக கீழே விழுந்திருக்கு, ரைட்? வீக்லி சார்ட்டில் அது வேவ் 5 முடிச்சிருச்சு. வேவ் 5 முடித்தோடனே இந்த நியூஸ் வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எடுத்தாகணும். இப்போ இந்த நியூஸ் வந்தனால இது கீழே விழுந்துச்சுன்னா எஸ், நியூஸ் வந்தனால தான் கீழே விழுந்துச்சு. பட் அந்த இடத்துல வந்து நியூஸ் வரப்போகுதுன்றது எப்போ தெரியும்? வேவ் 5 முடிஞ்சு போச்சே, இட் இஸ் மோர் டைம் ஃபார் எக்ஸிட்ன்ற மாதிரி தெரியணும். ஸோ 2 விதத்தில் இருக்குது பார்க்குறதுக்கு. காலையில் 6 மணி ஈஸ்டில் பார்த்தா, இல்லை 5:30 மணிக்கு வந்து ஈஸ்டில் பார்த்தா சூரிய உதயம் ஆகணும். சூரிய உதயம் ஆனனால எல்லா பறவைகள்லாம் மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சு, மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, சூரியன் வந்தனால இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிச்சிச்சுன்றீங்க. பட் டைம் சைக்கிள் பிரகாரம் அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து ஆகணுன்றது இருக்குது. ஸோ இதுதான் சார்ட்லேயும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே வி ஷுட் நோ தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இதுக்கு வந்து பழைய கதை கூட நம்ம சொல்லலாம். டைட்டானிக் ஷிப் இருக்குல்ல, டைட்டானிக் ஷிப்பு போய் ஐஸ்பர்கில் போய் அந்த ஐஸ் கட்டியில் போய் இடித்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 2 மணி நேரத்தில் வந்து லைஃப் போட் எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டு அனுப்புனாங்க, டே போங்கடா போட் அடி வாங்கியிருக்குன்னு. நிறைய பேர் நம்பலை தட் இந்த ஷிப்பு உழுவும், இவ்வளோ பெரிய ஷிப்பை வந்து முழுகுன்றது யாருமே நம்பலை. இனிஷியலாக போன லைஃப் போட்லலாம் பாதி பேர் காலியாக போச்சு போட்டு. அதுக்கப்புறமா போட்டு பெருசாக உடைய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா தான் பேனிக் வந்துட்டு எல்லாரும் எனக்கு வேணும்னாங்க. அப்போ இந்த போட்டு முழுகாதுன்ற நம்பிக்கையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இம்பாசிபிள் திங் இஸ் நாட் லைக் தட். சிஜி பவர்லாம் கீழே உழுவாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கோல்டு அண்ட் சில்வர் கீழே உழுவாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எடுத்து பாருங்கள், 2008 வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பேங்க் காலியாச்சு. எப்பயுமே வந்து இட் இஸ் நாட் தட் வே. அதுக்கான டைம் வந்துருச்சுன்னா மாறி தான் ஆகணும். இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து, இந்தியன் ஐடி செக்டர்ஸ் வந்து கீழே உழுவாதுன்ற லெவலில் உட்காந்துருந்தாங்க. டைம் முடிஞ்சிச்சு. மந்த்லி சார்ட்டில் வந்து வேவ் 5 முடிஞ்சிச்சு. இட் ஹேஸ் டு டூ தி கரெக்ஷன். அது ஏபிசி கரெக்ஷன் போகுதா இல்லை 1 2 3 4 கரெக்ஷன் வரப்போகுதான்றது தெரியாது. டவுன் சைடில் எலியட்ஸ் வேவ் தெரிஞ்சவங்க நான் என்ன பேசுகிறேன்றது உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க இன்ஃபர்மேஷன்ஸாக வச்சுங்க. ஸோ டெஃபினட்டாக ஐடி செக்டர்ஸ் இன்னும் ஒரு வாரம் மேலே போனாலும் டெஃபினட்டாக டோன்ட் கோ ஃபார் அ பிகர் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து எக்ஸிட்கான வழியை பாருங்கள், ரைட்? டவுன் சைடு ரிஸ்க் நிறைய இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து மோஸ்ட்டாக ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே சூப்பர் பாசிட்டிவாக இருந்ததுக்கு யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ்டு, அவங்களோட சுதந்திர தினம், ரைட்? ஸோ லாங் வீக்கெண்ட். ஸோ டெஃபினட்டாக வந்து மண்டே மத்தியானம் வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஆக்டிவிட்டீஸ் இருக்காது அன்டில் அன்லஸ் ட்ரம்ப் எதுவும் கை வைக்காத இருந்தால். அண்ட் 250வது ஆண்டு விழா அவங்களோடது, இண்டிபெண்டன்ஸ் வந்து 250வது செலிப்ரேஷன். ட்ரம்ப் வந்து பெரிய லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. எனிவே அவரோட ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம 5 ஸ்டாக்கை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இது நான் வந்து பர்சிஸ்டன்ட் பற்றி நான் சொன்னேன். இட் இஸ் வந்து நெகட்டிவ் சைட். ஸோ யாராச்சும் வந்து ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க. சம்வேர் க்ளோஸ் அபவுட் இந்த மாதம் 14ஆம் தேதி அந்த டார்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 3930, ரைட், டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜூலை ஆகஸ்ட், ரைட், இந்த டைமுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 டைம் ஜோன் கொடுத்துருக்கேன். இந்த டைம் ஜோனுக்குள்ளே அந்த டார்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட பர்சனல் நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு உங்களோட சார்ட்டில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு யாராச்சும் ஒரு புத்திசாலியான அட்வைசர்ஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்குமா ட்ரேட் பண்ணுமா வேணாமான்றது முடிவு எடுத்துங்க. நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. 2வது ஸ்டாக்கு, இட் இஸ் மோர் ஆஃப் எ பை. விஎம்எம் ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து டே சார்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு கெட் சம் ஐடியா. 121 rupees 45 பைசாவில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 134 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ க்ளோஸ் அபவுட் ஒரு 15 ரூபா மேலே போகிறதுக்கு, 13 ரூபா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆரோ ஃபார்மா ரொம்ப நல்லா இருக்குது. வீக்லி சார்ட்டை போய் பாருங்கள். இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவலில் வந்து 1620. இது வந்து 1910 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 300 ரூபா அப்சைடு போகிறதுக்கு
20%, க்ளோஸ் டு அபவுட் 18-20% அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 3627, 3627 வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் வீக்லி சார்ட்டை போய் பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு கெட் சம் ஐடியா. அண்ட் இதுக்கான டார்கெட் வந்து 4375. எங்கே என்ன சொன்னேன், 4375. ஹெச்எஸ்சிஎல் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் 680 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து 835 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசி ஸ்டாக் கேன்ஃபின் ஹோம், கனரா பேங்க் ஹோம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு 900 இருக்குது. இதை வந்து 1020 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 பை சொல்லியிருக்கிறேன், ஒரு செல் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து கோல்டு சில்வர்லாம் பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. எஸ், கோல்டு வந்து மேலே போயிருக்கு. யாருமே வந்து சாட்டர்டே சண்டே நிம்மதியாக தூங்கணும்னு நினச்சா பணத்தை எடுத்துகிட்டு போய் கோல்டில் போட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. மண்டே அன்னைக்கு மறுபடியும் எக்ஸிட் பண்ணுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க கோல்டு வந்து பெருசாக கிராஷ் ஆகுன்றது. ஸோ இப்போதைக்கு அது சிம்டம்ஸ் காட்டல. 61 அதை க்ராஸ் பண்ண உடனே நான் வந்து போன தர பை சொல்லியிருந்தேன். அது அங்கேருந்து கீழே வந்துச்சு. நான் 55 ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தேன் சில்வரை பொறுத்த வரைக்கும் இன் டாலர் டேர்ம்ஸு. 52 வந்துட்டு மறுபடியும் 62க்கு வந்துருச்சு. ஸோ சில்வர் மட்டுமே இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு அபவுட் 2.83% வந்து மேலே ஏறி இருக்குது. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் 1.52% வந்து ஏறி இருக்குது. ரூபி டேர்ம்ஸ் இது எல்லாத்தையும் விடுங்க. ஒரே ஒரு விஷயத்தான் நம்ம பார்க்கணும். இந்தியா விக்ஸ் பிலோ 12 வந்துருச்சு. பிலோ 12 வந்தது பாசிட்டிவான விஷயம். எப்பயுமே வந்து பிலோ 12 இந்தியா விக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் நிஃப்டி வந்து பயங்கரமாக வந்து அப்சைட் ரேலி ஆகும். ஹிஸ்ட்ரி ரைட், இது ஆகணுன்ற அவசியம் இல்லை. இன்னொன்று விதத்துலையும் பார்க்கலாம், 0 வந்துருச்சுன்னா மறுபடியும் மேலே தானே போகணும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இதே லெவலில் மெயின்டைன் ஆக போதா இல்லை ரிவர்ஸ் ஆக போதான்றது மண்டேனிக்கு நம்ம பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நிஃப்டி புல்லிஷாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட்டில் செம்ம புல்லிஷாக இருக்குது. அப்சைட் டார்கெட் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 60,000 பக்கமாக நான் வந்து கொடுத்துருக்குறேன். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.